இவங்க ஃபேஸ்புக் கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்க இருந்து ரிஜெக்ட் ஆகி வெளியில வந்து வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்பை லான்ச் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாவே ஃபேமஸ் ஆகிறாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்போட ஒரு சின்ன ஸ்டோரியை தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1976 யுக்ரைன்ல ஜான்கோம் பிறக்கிறாரு. இவர் 10 வயசா இருக்கும் போதே உக்ரைன்ல நடக்கிற பொருளாதார நெருக்கடினால அங்க இருந்து அமெரிக்காவுக்கு அகதிகளா வந்துடுறாங்க. அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பால்வாடி ஸ்கூல்ல ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஒரு குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக ஒரு வேலையில அவங்க அம்மா சேர்ந்துடுறாங்க. அண்ட் ஜான்கோம் சொல்ற இவரு ஒரு ஷாப்ல ஒரு கிளீனிங் ஒர்க்காக சேர்ந்துடுறாரு. பட் ஒரு நாள் ஜான்கோம் நமக்கான இது வேலை இல்ல, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி அவர் ஆழ் மனசுல அந்த யோசனைகள் ஓடிட்டே இருக்கு. அந்த டைம்ல இன்டர்நெட்னு சொல்ற இந்த விஷயம் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நமக்கான விஷயம்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணி இன்டர்நெட்டை பத்தி A to Z கத்துக்கிறாரு. அவருக்கு இருக்கிற அந்த டேலண்டால யாஹூ கம்பெனில அவருக்கு வேலை கிடைக்குது. அங்கதான் அவருக்கு பிரியான் ஆக்டன் சொல்ற ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவருக்கு கிடைக்கிறாரு. 2007 அப்போ யாஹூ கம்பெனில இருந்து இந்த 2 பேருமே அவங்களோட ஜாப ரிசைன் பண்றாங்க. அங்க இருந்து வெளியே வந்து ஃபேஸ்புக் கம்பெனில இன்டர்வியூக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க அவங்க ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு யோசனை வருது, ஏன் நம்ம ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சேர்த்து வச்சிருந்த காசை மொத்தமா போட்டு வாட்ஸ்அப் INC பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க. அது மூலியமா ஒரு ஆப்பை கிரியேட் பண்றாங்க. ஒருத்தர் கனெக்ட் பண்றதுக்கு வெறும் 55 எம்ப்ளாயிஸை வச்சு இந்த ஆப்பை கிரியேட் பண்ணி வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆகுறாங்க. எந்த ஃபேஸ்புக் கம்பெனி அவங்கள ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த ஃபேஸ்புக் கம்பெனியோட ஓனரே இவங்களோட வாட்ஸ்அப்ன்ற அந்த ஆப்பை வாங்க வராங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்கல்ல.